பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அதிகாலையில் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனாக இருக்கிறதுனால நம்ம ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு மகிமையான தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆக்கினி தீர்ப்பு என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். யாருக்கு ஆக்கினி தீர்ப்பு, ஏன் ஆக்கினி தீர்ப்பு, அந்த ஆக்கினி தீர்ப்பு தப்பி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற ஒரு மகிமையான தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில பாடலை பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவிவிட்டே, ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவிவிட்டே, உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தனை சிந்தினீரே, சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தனை சிந்தினீரே, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென் ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு செகோடு தகப்பனே, அப்பா நீர் செய்த எண்ணில்லா நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம். தகப்பனே, நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். லார்ட் ஆண்டவரே, you alone deserve all the glory. Lord, you alone deserve all the glory, for you do miracles in our lives, for you are feeding us, you are providing all things that we need. Thank you, Jesus. You are the God above all, and you are the King of kings and the Lord of lords. Jesus. நீர் பரிசுத்தர், holy, holy, you are holy, you are Lord God Almighty.
ஹிருதயத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah, He deserves the glory. Hallelujah.
எங்களை விட்டு விலகாதிரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya. நன்றி ராஜா. ஹalleluya. Jesus. Hallelujah, hallelujah, worship you, hallelujah, 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 Rasha, hallelujah, hallelujah, கரங்களை உயர்த்தி, hallelujah, hallelujah, Jesus, hallelujah, 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 we lift your name, Jesus, hallelujah, Thank you, Lord. Praise the Lord. இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். Praise the Lord. I greet you in the name of Jesus. இந்த நாளும் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியோடு அவரை துதிக்க நமக்கு கொடுத்த சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுவோம். Let us thank God for He has given the strength and the courage to worship Him even these days. இந்த நாள் நம் குடும்பத்தை, நம் சபையை, நம் நண்பர்களை, உறவினர்கள் எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். And we also thank God for He has saved us, our relatives and our neighbors. அல்லேலூயா. Hallelujah. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு அருமையான தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். In this day God has given a glorious message for us. ஆக்கினை தீர்ப்பு. And it's a condemnation. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? To whom is the condemnation? நாம் அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? And what is the way that we can escape from the condemnation? ஒரு மகிமையான ஒரு தேவ செய்தி இன்றைக்கு நாம் தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். Let us meditate a wonderful and glorious message and let us learn it. வாசிப்போம். மார்க் 16 வசனங்களை வாசிப்போம். மார்க் 15. Mark chapter 16 verse 15 to 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். போதும், ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. Hallelujah. ஆக்கினை தீர்ப்பு யாருக்கென்றால், To whom is the condemnation is? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்காதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும். To the one who does not believe Jesus Christ. யோவான் 3:16 சொல்லுகிறது. And John chapter 3 verse 16 says that தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 18வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அல்லேலூயா. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, My beloved children, ஒவ்வொருவரும் செய்கிற நன்மைக்கு தீமைக்கு தக்க பலன் உண்டாகும். for everyone will be judged with the good and the bad for what they did. ஒருவன் தவறு செய்தவனால அவனுக்கு தண்டனை கிடைக்கும். If one had done mistake or bad, surely he will receive the punishment. ஒருவன் நன்மை செய்தவனால அவனுக்கு பாராட்டு கிடைக்கும். And if he does good, surely he will have the appreciation. அந்த தண்டனைக்கு பேர் தான் ஆக்கினி. And that punishment name is called condemnation. அன்பு பிள்ளைகளே, My beloved children, நீதிமான் என்று பூமியில ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says there is no righteous man on the world and all have made sin and went in short of the glory of God. அப்படி என்றால் எல்லாரும் தண்டனைக்கு ஆக்கினிக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். That means each and every person of the world is worthy to receive the condemnation.
condemnation. எல்லாரையும் தண்டித்து ஆக்கினைக்குள்ளாக ஆண்டவர் தீர்க்க அவருக்கு சித்தமில்லை. But God did not like to condemn each and everyone to punish and throw in hell. அவர்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டார். But God has wish and desire that to save them and to give them salvation. பாவம் செய்தவர்கள் பெற வேண்டிய தண்டனையை தன் குமாரன் மீது செலுத்தி அதன் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க பிதா சித்தம் கொண்டார். And God has a desire to put that sin from the people on his own beloved son and to give him for condemnation and give you freedom. அதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். So he gave his only begotten son and sent him to this world. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமுள்ள அவரை ஏற்றுக்கொண்டார், அவர் என் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள், விசுவசியாதவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொன்னார். So only he says that he that believed on him is not condemned, but he that believed not is condemned already, because he has not believed in the name of Lord Jesus Christ. நாம் எப்படி அவரை விசுவசிக்க வேண்டும்? How should we believe in him? அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாம் முதலாவது விசுவசிக்க வேண்டும். First we should believe that he is the only begotten son of the Father God. இரண்டாவது, அவர் என்னுடைய இரட்சகர், என்னை மீட்டவர் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். And next we should believe that he is our savior and our redeemer. மூன்றாவது, அவர் என்னுடைய ஆக்கினியை, என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை எனக்கு கொடுத்தார், அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்தார், அவர் நீதி எனக்கு கொடுத்தார், அவர் பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And next we should believe that he has taken my sin and in return he gives own peace, his holy and his salvation to us. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஏசாயா 53:5, நம்முடைய Isaiah chapter 53 verse 5, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினி தண்டனை அவர் மேல் வந்தது. The condemnation to give us peace has came upon him. நாம் பாவம் செய்த நாம் பெற வேண்டிய தண்டனையை பிதாவாகிய தேவன் அந்த தண்டனையை அவர் மேல செலுத்தினார். The punishment and the condemnation that we deserve has been given to Jesus Christ, have been put on Jesus Christ to carry. 1 யோவான் 4:9-10 வாசிப்போம். 1 John chapter 4 verse 9 to 10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்மளுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்கிற கிருபாதார பலியாக தன் குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார். To give the propitiation of our sins, the Lord Jesus Christ has been sent by the Father. அவர் சிலுவையிலே நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டு நாம் பெற வேண்டிய ஆக்கினியை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். He have been hanged on the cross and he received all the punishment and the condemnation that we has to receive, and he died on it. அவர் நான் பெற வேண்டிய ஆக்கினை கிறிஸ்து பெற்றுவிட்டார், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று யார் விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை இல்லை, அவன் ரட்சிக்கப்படுகிறான். When someone believes that Jesus Christ has received the punishment and the condemnation that I have to receive, that he has received for me and he has saved me and he will be saved. எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. For Bible says in Ephesians chapter 2 verse 8, for by grace are ye saved through faith,
and that not of yourselves, it is the gift of God. இந்த ஆக்கினையிலிருந்து எப்படி நாம் விடுவிக்கப்பட்டோம் என்றால், How did we get escaped from this condemnation is பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்த இரக்கத்தினால, because of the mercy that Jesus Christ the Father had நம்மீது kept on வைத்த us, அன்பினால, and the love he kept on us. பாவம் செய்த நாம் பெற வேண்டிய தண்டனையை The sinner who has to receive the condemnation, தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த பூமியிலே அவர் நமக்காக அந்த ஆக்கினியை தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். but he gave that condemnation and the punishment on the Jesus Christ by sending him to this world. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவனுக்கு, அவர் என் இரட்சகர், என் மீட்பர், என் ஆண்டவர், என்னை விடுவித்தவர் என்று விசுவசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. For one who believes that Jesus Christ is my Savior, my Redeemer and my everything, for him there is no condemnation. விசுவசிக்காதவன், For the one who does not believe, அவன் பாவத்தில் இருக்கிறான், and he is in sin, பாவத்துக்கான தண்டனையை பெற தகுதி உள்ளவனாகவே இருக்கிறான். and he is worthy to receive all the punishments for the sin. அன்பு பிள்ளைகளே, My beloved children, நீங்க அந்த ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், if you want to escape from that condemnation, இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு accept Jesus Christ as your own Savior and Lord, உங்க நாவினாலே அறிக்கையிட வேண்டும். and you must confess by your mouth இவர் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தவர், that he gave freedom from my sin, எனக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தவர், and he gave freedom from the punishment and the condemnation that is on இவர் me. என் ஆண்டவர், என் இரட்சகர் என்று நீங்க நாவினாலே அறிக்கையிடும் போது And when you confess it through your mouth that Jesus is my Lord and my Savior, நீங்க மீட்கப்படுகிறீர்கள். you will be redeemed and be saved. எதிலிருந்து மீட்கப்படுகிறீர்கள்? From which are you being saved and redeemed? உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து நீங்க விடுவித்து ரட்சிக்கப்படுகிறீர்கள். You are redeemed from this the punishment that is towards you. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக, The second is மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். The second is the person who does not repent and did not get the baptism will be thrown into the condemnation. லூக்கா 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Let us read Luke chapter 7 verse 29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. ஸ்நானக யோவான், John the Baptist, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறார். he preached that the kingdom of God is very near, repent. யோவானுடைய பிரசங்கத்தை கேட்க அநேக ஜனங்கள் கூடி வருகிறார்கள். And there are a lot of people and crowd is coming together to listen to the gospel of John. ஆயக்காரர்கள் முதலான சகல ஜனங்கள் வருகிறார்கள். The preachers to all other people are coming to John. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நாங்கள் இன்னென்ன விதமெல்லாம் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியும் என்று மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டு மனம் திரும்பி ஸ்நானக யோவான் மூலமாக அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். They came to John and confessed all their sins, and they literally cried out that we have done these much sins, and they repented and got baptized by the hands of John in the Jordan River. ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? But do you know what the Pharisees and the lawyers did? அவர்கள் இருதயத்தில் நிர்விசாரம் கொண்டார்கள். They hardened their heart and ignorance. அவர்கள் மனம் திரும்ப தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. They did not surrender themselves to repent. நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்ற உணர்வடையவில்லை. They did not have the realization of that they did sin. அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. They did not get baptized. வேதம் சொல்லுகிறது, What Bible says is, அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்ளும்படி ஞானஸ்தானம் எடுக்காமல்
அவர்கள் தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். But they rejected the counsel of God against themselves and being not baptized of him. அன்பு பிள்ளைகளே, My beloved children, ஒருவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறாமல் போனால், if someone did not accept the gospel and did not take the baptism, அவன் ஆக்கினைக்கு பாத்திரனாக மாறி போகிறான். and he becomes a part of condemnation. இன்றைக்கு அநேகர் ஞானஸ்தானத்தை தள்ளி தள்ளி போடுகிறதை பார்க்கிறோம். Today we see many people are keep on postponing the baptism. அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். நாம் தள்ளி போடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்த பாவத்துக்கான தண்டனையை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று அறியாது இருக்கிறார்கள். They are in an ignorance that when we keep on postpone the sin and we are day to day increasing the condemnation of the sin that we are doing. நாம் செய்த பாவம் நமக்கு வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது என்று அறியாது இருக்கிறார்கள். And also they are in ignorance that the condemnation and the condemnation of the sin is stopping the blessings for them. நாம் செய்த பாவம் தேவனுக்கு நமக்கு இடையில நின்று அநேக தடைகளை உண்டாக்குறது, தேவ ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது என்று அறியாது இருக்கிறார்கள். And they also don't know that the sin is standing in between you and God and stopping all the blessings and God himself. நம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். And when we confess our sins, and God is so true and faithful to forgive us. அப்போஸ்தலர் 22:16 வாசிப்போமானால், Let us read Acts chapter 22 verse 16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது நம்மளுடைய பாவங்களை கழுவுகிற ஒரு அனுபவம். The baptism is an experience of our sins have been washed away. ஒருவன் தவறி ஒரு சாக்கடையில விழுந்து விட்டான். If someone has unfortunately and unknowingly had fallen into a ditch, அவன் உடம்பெல்லாம் ஒரு சேராக இருக்கிறது, and there is full of shabby things on his body, ஒரே நாற்றமாக இருக்கிறது, full of unclean smell. எல்லாரும் சொல்றாங்க சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வேற Dress மாத்திட்டான். Everyone is saying that get soon and get washed away and wear a new dress. அவன் போய் எவ்வளவு சீக்கிரம் குளித்து வேறொரு ஆடையை மாற்றிக் கொள்கிறானோ அது அவனுக்கும் நல்லது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. As soon as he go and wash away and have the new dress is as good as possible to good for each and everyone. அதே போலதான் மனம் திரும்பி ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது. Likewise only when the people get the forgiveness of their sin is as good for them and for others also. இந்த ஞானஸ்நானம் என்பது நம் பாவங்கள் நீங்க கழுவப்படுகிற ஒரு அனுபவம். And this baptism is an experience of the sins have been washed away. ஞானஸ்நானம் எடுக்காதவன் ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான். And the one who did not get the baptism is the one who is worthy to get the condemnation. பரிசேயர் நியாயசாஸ்திரர் தங்கள் மீது ஆக்கினையை வருவித்துக் கொள்ளும்படி, தங்களுக்கு தண்டனையை வருவித்துக் கொள்ளும்படி அவர்கள் அதிலிருந்து தண்டனை தப்பித்துக் கொள்ளுகிற தேவ ஆலோசனையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். But the Pharisees and the lawyers has rejected the gospel and the counsel of God, for they did not find the way to repent and get away this condemnation. அன்பு பிள்ளைகளே, My beloved children, ஆண்டவர் ஆக்கினைக்கு தண்டனை தப்பித்துக் கொள்ள இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you to make you escape from this condemnation. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் நீதிமான் ஆக முடியும். When you repent and get the baptism, you will become the righteous man. தண்டனைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். And you can escape from the condemnation. அல்லேலூயா. Hallelujah. மூன்றாவதாக, And the third point is, ஒளியை பார்க்கிறோம் இருளை விரும்புகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. the one who loves so much the darkness instead of the light, for him there is the condemnation. வாசிப்போம் யோவான் 3:9. Let us read John chapter 3 verse 9. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான்.
தவறு செய்கிறவர்கள் the one who does the wicked things, ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். they love so much the darkness instead of the light. தங்களுடைய காரியங்கள் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இருளை தேடுகிறார்கள். Because their least his work should not be exposed, they are searching for the darkness. இப்படிப்பட்ட ஆட்களை என்னுடைய வாழ்வில் அநேகரை சந்தித்திருக்கிறேன். I have met like these people many a times in my life. ஒரு சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது When I preach the gospel to one, அவங்க எல்லாம் நல்ல கவனமா கேட்பாங்க. they will all keenly watch and listen to us, நம்மள நல்ல அன்பா விசாரிப்பாங்க. and they will keep us so lovingly. நாம் ஆலயத்துக்கு வாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படுங்கள் என்றால் இல்ல சார் கொஞ்ச நாள் ஆகட்டும்னுவாங்க. But when we say that, oh, please come to church and get saved in Christ, they will say, no sir, let the days go and by. ஏன் என்று கேட்டால், But when we ask why, the reason, என்கிட்ட சில கெட்ட குடிப்பழக்கம் இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் விடுவேன், நான் வருவேன், நீங்க போங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கு வராமல், ஒளியின் இடத்துக்கு வராமல் தங்களை தவிர்த்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. because they say that I have some drinking a bad habit and smoking like that, so they themselves says that I will go one day and the next day I will come to church like that. ஆதாம் பாவம் செய்த உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஓடி ஒளிந்து கொள்ள முயற்சி செய்தான். But when Adam did sin, he immediately want to get away from the presence of God and want to hide himself. ஜனங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் மீது தண்டனை வருவதற்கு காரணம் என்ன? அநேக வியாதிகள், பிரச்சனைகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் தேசத்தில் வருவதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் ஒளி அல்ல, பரிசுத்தல்ல, ஜனங்கள் பாவத்தை விரும்புவதனால பாவத்துக்கான தண்டனை அவர்கள் மீது வருகிறது. What is the reason that people have been condemned and got poverty, disease and every evil things? Because they love the darkness and they are not willing to come into the light, but they love and like to be in the darkness, and so they are receiving the result of it. பாவம் செய்கிற ஒவ்வொருவனுக்கும் தண்டனை உண்டு என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். First we must know the very thing that for every sin there is a punishment. நாம் தண்டனையிலிருந்து, ஆக்கினையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் ஒளியாக கிறிஸ்துவண்டை வர வேண்டும். நம் மனம் திரும்பி பரிசுத்த வாழ்வை நேசிக்க வேண்டும். பரிசுத்த வழியிலே நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும். And if we want to come away and escape from that condemnation, we must come to the light that Jesus Christ, and we must love of living holy and living in the light. நான்காவதாக, and the fourth point is, கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருக்கிறதுனால் as பாவம் செய்கிறவர்களுக்கு ஆக்கினை உண்டு. As God is a righteous God and just, so he will punish the evil. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்போம். 2 Peter chapter 2 verse 4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு அக்கிரமக்கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை அக்கினிக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, my beloved children, தேவன் நீதிபரராய் இருக்கிறார். as God is righteous and just, பாவம் செய்கிறவர்களை தண்டிக்கவும் he will punish the sinner, நீதிமானை ரட்சிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். and he know to save the righteous and just people. நோவாவின் நாட்களிலே, in the days of Noah, நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும்
துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Except the family of Noah, all the people on the world was living a very evil and wickedful life. நோவாவையும் குடும்பத்தை காப்பாற்றி மற்றவர்களை ஜலத்தினாலே அழித்தார். God has just rescued and saved the family and the life of Noah, but just destroyed the evil people on the world by flood. சோதோம் கொமோரா பட்டணத்திலே லோத்து என்று ஒரு மனிதன் இருந்தார். And in the cities of Sodom and Gomorrah, அங்கே அதிகமான பாவ காரியங்கள் இருந்தது. and there was a lot of evil things and the sin. லோத்துவை அவன் குடும்பத்தை அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டு அந்த பட்டணத்தை அக்கினியினாலே அழித்தார். So during the destruction of that city, God just rescued Lot and his family from that city and destroyed the whole city. இது நமக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். And he just kept this as an example for us. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு. And there is a sure punishment for the one who does தவறு செய்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. and there is a punishment and condemnation for the sinners. இன்றைக்கு கூட தேசத்தில் அநேக நியாய தீர்ப்புகள் நிறைவேறிக் கொண்டிருக்கு. Even today there are more judgments keep on going on in the world. அநேக ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்ததுனால அநேக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many people, because they lived a sinful life, they are receiving the condemnation and the punishments. அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. Many are dying. காரணம் என்ன? What is the reasons? தன்னை உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளாமல் Because they did not worship the God who created them, தங்கள் மனம் போனமெல்லாம் கடவுள்களை உண்டாக்கி ஆராதிப்பதும், but they worshipped the thing which was made according to their imagination and mind. பாவ இச்சையிலே சிக்கிக்கொண்டு வேசித்தன விபச்சார எண்ணங்களோடு திரிவதினாலும், because of they are roaming here and there with an evil thoughts of harlot and adultery, பண ஆசை உள்ளவர்களாய் சுற்றி திரிவதினாலும், and as they are so greedy of money and things, இன்னும் அநேக தவறுகளை செய்து ஜனங்கள் தேவனை விட்டு தூர போனதுனால அவளை தண்டனைக்கு ஆக்கினைக்கு பாத்திரர்களாக மாறுகிறார்கள். So by many evil things, as they went away from God, they are now as a part and the vessel of condemnation. இந்த ஆக்கினையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால், If we want to escape from this condemnation, மனம் திரும்ப வேண்டும். we must first repent. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா. hallelujah. யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். There was a prophet called Jonah. நினிவே என்ற பட்டணத்தில் அக்கிரமம் மிகுதியாக இருந்தது. In the town or city of Nineveh, there was full of wicked and evil things. அந்த தேசத்தை தேவனை அழித்து விட தேவன் சித்தம் கொண்டார். And God has a wish to destroy the city itself. அதற்கு முன்பாக தன்னுடைய தீர்க்கதரிசியிடத்திலே அவர் சொல்லுகிறார், நீ போய் அவர்களை கடைசியாக எச்சரி, அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும், இல்லாவிட்டால் அதை நான் அழிக்க போகிறேன் என்று. But before destruction or destroying it, God sent his prophet to warn him that if you repent, God will save you, and if you don't repent, surely God will destroy the city and you people. அந்த பட்டணத்தில் போய் இவன் நினிவே பட்டணம் 40 நாள் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனம் திரும்புங்கள், பொல்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று. And he is preaching for 40 days in that city that repent, repent, repent. அவனுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணத்தார் யாவரும் மனம் திரும்பினார்கள். And the people in that city has accepted his words and repented. அந்த அழிவுக்கு அவர்கள் காக்கப்பட்டார்கள். அந்த தேசம் அழியவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டது. Amen. And the whole city has repented, so they have been escaped from the condemnation and have been saved through God. நாமும் நம்மளுடைய தேசமும் அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்றால், And if we and a nation should be saved and not be condemned, நம்மளுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். we should turn away from the evil things and we should repent. நம்ம மனசும் நம் கண்களும் இச்சித்தபடியெல்லாம் வாழாமல், We should not live according to the lust of eyes and the flesh. ஆண்டவர் காட்டுகிற பரிசுத்த ஜீவன் ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But we should learn to live according to the word of God which has been given by God. பாவம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஆக்கினை தீர்ப்பு உண்டு. There is a sure condemnation for the sinners who does sin. அல்லேலூயா, Hallelujah. ஐந்தாவதாக
And the fifth point is, கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிறவராய் இருப்பதினால பாவிகளுக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டு. as God does judgment, so there is sure condemnation for the sinners. வெளிப்படுத்தல் 20:11 வாசிப்போம். Let us read Revelation chapter 20 and 11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணம் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் ஆக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Hallelujah. 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 அன்பு பிள்ளைகளே, my beloved children, தவறு செய்வதனால் பூமியில மட்டும் தண்டனை கிடைப்பது அல்ல. We did not get the condemnation only because we sin in this world. பாவம் செய்தனால் பூமியிலே தண்டனை உண்டு. If we do sin, there is sure condemnation. சமாதானத்தை இழக்கிறான். We are leaving the peace. சந்தோஷத்தை இழக்கிறான். We are losing or we lost the happy. பல வியாதிகளால் அகப்படுகிறான். And he have been caught in many diseases. பல துன்பங்கள்ல சிக்குகிறான். And he have been stuck in many problems. பல விதத்திலே அவன் தண்டிக்கப்படுகிறான். In many ways he have been punished. அது மட்டுமல்ல, not only that, மரணத்துக்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. and also there is a resurrection after the death. பூமியில பிறந்த ஒவ்வொருவனும் உயிர்த்து தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். Each and everyone should rise up from the dead and should stand before the Lord. நியாய தீர்ப்பு செய்ய தேவாதி தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். And God will be seated on the throne to do the judgment. அப்பொழுது அவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கு தக்க பலனை கொடுப்பதற்காக கர்த்தர் அமர்ந்திருப்பார். And God will be seated on the throne to judge them according to the way, deeds that they did. அதிலே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமாய் வாழாதவர்கள் எவர்களோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். And when someone did not get baptized and saved in Christ will be thrown into the lake of fire. நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்போது பரலோகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதப்படுகிறது. But when we repent and get baptized in the name of the Father and the Son and the Holy Spirit, our name will be written on the book of life in the heaven. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறவனுக்கு மட்டுமே பரலோகத்தில் இடம் உண்டு, பலவிதமான பரிசுகளும் உண்டு. And the name written in the book, book of life only will receive the heaven, and there will be a lot of gifts for him. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஒரு பரிசுத்த ஜீவன் ஜீவிக்காதவனுக்கு நேரடியாக ஆக்கினை தீர்ப்பு கிடைக்கிறது. And one who does not live a holy life and live a wicked life surely is directly and getting a condemnation, which is the throwing into lake of fire. அதனால தான் இயேசு சொன்னார், so only Jesus said, நீங்க உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவீங்க, you shall go through all the world and say the gospel, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். and whosoever believes in the gospel and trust in God will be saved. விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவான். But who does not believe and get baptized will be thrown into the lake of fire, which is condemnation. அன்பு பிள்ளைகளே, my beloved children, நமக்கு நேராய் வருகிற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we should accept the word of God which is coming towards us, நாம் மனம் திரும்ப வேண்டும். and we should repent. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும்
ஆண்டவருடைய ஆலோசனை தள்ளி தங்களை ஆக்கினை அறிவித்துக் கொண்டார்கள். And the Pharisees and the lawyers has rejected the counsel of God and made themselves to get into the condemnation. நீங்க மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் எடுக்கின்ற அநேகருடைய சத்தங்களை அநேக விதங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம். You might have heard the word repent and get baptized in the many ways and from many people. இவ்வளவு நாள் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தி இருந்தாலும் கூட, though you have might throw those words away, கடைசியாக இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். but finally God is speaking to you. ஆக்கினைக்கு நீ தப்பும்படி, to make you escape from the condemnation, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். repent and get baptized. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என் ஆண்டவர் என்று நாவினாலே அறிக்கையிடு. and confess through your mouth that Jesus Christ is our Lord and Savior. அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். so you will be blessed. ஆக்கினிலிருந்து விடுவிக்கப்படுவாய். and you will be escaped from condemnation. அல்லேலூயா. Hallelujah. யாருக்கு ஆக்கினி வரும் என்று 5 காரியத்தை சொன்னேன். I have said the 5 things to whom the condemnation will come. கர்த்தரை விசுவசிக்காதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. and there was condemnation to whom who does not believe in God Jesus Christ. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. and to one who does not baptize and do not repent. ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. and to one who does not love light but love darkness and live a wickedful life. கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருப்பதினாலே பாவியை அவர் தண்டித்து பரிசுத்தவானை அவர் பாதுகாக்கிறதுனாலே பாவிகளுக்கு ஆக்கினை உண்டு. and the fourth point is, as Jesus Christ God is justice and righteous, he does judgment and he throw the evil people into the hell or the lake of fire and give heaven to the righteous people. ஐந்தாவது, கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிறபடியினாலே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனுக்கு ஆக்கினை உண்டு. as God does just that he will save the people who have repented and got baptized in the name of Jesus and save them, and for others there will be condemnation. அன்பு பிள்ளைகளே, my beloved children, இன்றைக்கே ரட்சணிய நாள், and this is the day of salvation, இன்றைக்கே மனம் திரும்புத நாள், and this is the day of repentance. இன்றைக்கே உன்னை நீ ஒப்புக்கொடு. today itself surrender yourself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, and if you accept Jesus Christ as your God, அவர் என் ஆண்டவர் என் இரட்சகர் என்று நாவினாலே அறிக்கையிடு. and confess it through your mouth that Jesus Christ is Lord. இரண்டாவதாக, and the second is, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஒரு சபையிலே ஐக்கியப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கு. and second, repent and surrender yourself to God and join to a church and start to worship the Lord God. மூன்றாவது, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை சிநேகி. and the third is, hate the sin and love the holiness. சாத்தான் கிரிகளை வெறுத்து ஆண்டவருடைய செயல் மீது அன்பு கொண்டு அதிலே உன்னை அந்த ஆண்டவருடைய செயலிலே உன்னை உட்படுத்திக்கொள். and hate and start to hate the deeds of the Satan and start to love the deeds of God and start to engage yourself in the ministry of God. நீ கர்த்தருடைய ஜனமா இருந்தால் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். and if you are a people of God and God is able and powerful and mighty to save you. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு ஆக்கினையில நித்திய ஜீவனை கொடுக்கிறார். hallelujah. and if you are a children of God on the day of judgment, surely you will not be condemned but you will be saved in Christ. இன்றைக்கே இரட்சணிய நாள். and this is the day of salvation. இன்றைக்கே நீ மனம் திரும்புவதற்கு ஏற்ற நாள். and this is the day that you is proper day that you should repent and go to God. இன்றைக்கே நீ ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்பட சரியான நாள். and this is the correct day to get away from the evil things and accept Jesus Christ your Lord. இன்றைக்கு முழங்கால் படியிட்டு today itself kneel down. ஆண்டவரே நீர் என் ஆண்டவர். and say that Jesus, you are my நீர் என் Lord, இரட்சகர், my Savior. என்னை தண்டனையிலிருந்து என்னை மீட்க வந்த தெய்வம். and you came to escape me from condemnation. உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். and say that God, I believe in you. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக ஒரு சபையிலே போய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
As the witness that you believe in him, go to a church and get baptized in God. விசுவசித்து ஞானஸ்நானம் பெற்றவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation to the one who believes and get baptized. உனக்கு பூமியிலும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Surely God is providing the blessing in the world also. மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுந்து நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்கும்போது நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை மட்டுமல்ல அநேக சன்மானங்களையும் கொடுப்பார். Amen. And when we believe in God and get baptized, and surely when we die and we stand in the judgment, we will lift up our heads and towards and say that we will not be condemned and will be saved. And surely God will give more gifts for us. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள் தேவ ஆலோசனையை அள்ளத்தட்டினார்கள். But the Pharisees and the lawyers has rejected the counsel of God. அதனால் அவர்களுக்கு ஆக்கினை வருவித்துக் கொண்டார்கள். So they made themselves to be condemned. இந்த நல்ல ஆலோசனை அள்ளத்தட்டாதே. Please don't reject this good counsel. கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியால் உன்னோடு பேசுகிறார். Because God so love you, he is speaking to you. இன்றைக்கே உன்னை ஒப்புக்கொடு. To surrender today itself. கண்களை மூடி ஜெபம் Just செய்வோம். close your eyes and pray. பரலோக பிதாவே, Our Holy Father, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே. you said that whoever believes in his name and baptized will be saved. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னீரே. And you said there is no condemnation for him. உம்மை விசுவசித்து பாவத்தை விட்டு மனம் திரும்ப இவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார். And these people have surrendered to repent and to get baptized. இன்றிலிருந்து இவர்கள் ஆக்கினையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. And please give them freedom from the condemnation, Lord. இவர்கள் செய்த பாவத்தினால் உண்டான தண்டனையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். And please give freedom from the sin that they have did and the condemnation, no God. வறுமைகள், And give freedom from the poverty, வியாதிகள், the disease, பிரச்சனைகள், the problems, போராட்டங்கள் and the conflicts and trouble. எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க. Please give freedom from everything, Lord. சமாதானத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி Let them have a heavenly peace. மறுமையில் இவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Amen. And help them to and provide them the heaven in their. உம்முடைய கரத்துக்கு இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். And I surrender them at your hand, Lord. யோவானுடைய பிரசங்கத்தை கிட்ட அநேகர் மனந்திரும் ஞானஸ்தானம் பெற்று ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வந்ததை போல இவர்கள் இன்றைக்கு உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். As many people have listened to the gospel of John and repented and surrendered to you, let these people also have listened to God. Let them surrender to you and live a good life. நானும் யோவானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. You have blessed to the one who listened and obeyed the word of John the Baptist. அவர்களை மன்னித்து ஆசீர்வதித்தீரே. And you have forgiven them and you have blessed them, Lord. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. Please forgive each one of them who have listening to this word and bless them, Lord. இன்று முதல் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகட்டும். And let them have the joy and rejoice in their life from today. சமாதானம் உண்டாகட்டும். And let them have a peace from today. சுகம் உண்டாகட்டும். Let them have a good health and healing in their hearts and body in Jesus' name. And let them have a compassionate counsel. இவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். Amen. Let their families be blessed, இவர்கள் Lord. செய்கிற தொழில் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let their jobs and business be blessed, Lord. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் நான் ஆசீர்வதிக்கிறேன். I am the servant of the Lord of Most High, blessing them. Let them be blessed from today. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். Amen. Let them be blessed whoever soul listens to this word. வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன வாக்கின்படி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக. Amen. As the word of God promises us that I will save you from all the evil diseases and I will save you by hiding in the tent. God, please save each one of them who is listening to this message. தீங்கு இவர்களை தொடாது இருக்கட்டும். And let the evil does not touch them, Lord. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I surrender under your grace. இவர்கள் சுகமாய் இருப்பார்களா? Let them live a happy and good and healthy life. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பரலோக In பிதா. Jesus' name I pray. Amen. நீர் அப்படியே செய்வதற்காக Thank you for நன்றி. doing so, Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed you நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். and you will be blessed. God bless you. God bless you. God bless you. God bless you.